வெல்கம் டு ஷிகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டிஃப்ரெண்ட்டான சர்ப்ரைஸான ரெசிபி. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபியோட பேர் பேர்ட் நெஸ்ட், அதாவது குருவிக்கூடு. பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 3 பெரிய சைஸு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கை மசிச்சு விட்டாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இது நான் குழந்தைக்கு கொடுக்கறதுனால பச்சை மிளகாய் சேர்க்கல. சப்போஸ் உங்களுக்கு வாசனையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதை சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு. இந்த மசாலா கூட மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு ஏற்கனவே நம்ம வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். பாருங்கள், உருளைக்கிழங்கை நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்மளோட ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். மசாலா ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பேர்ட் நெஸ்ட்டை நான் 2 டிசைனில் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு டிசைன் செய்கிறேன். அது கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு லைட்டாக கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரில் நல்லா அது வந்து புரட்டி எடுத்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் பைண்ட் ஆகிற அளவுக்கு புரட்டி விட்டுக்கலாம். இதை இந்த சேமியாவில் இது மாதிரி புரட்டி விட்டுக்குங்க. இந்த மாதிரி சேமியா எல்லா பக்கமும் ஒட்டி இருக்கிற மாதிரி புரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது நடுவில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு டிசைன். 2வது டிசைனுக்கு இது மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு நல்லா உருட்டி விட்டுக்குங்க. உருட்டிட்டு நல்லா இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது நடுவில் கொஞ்சமாக இந்த பச்சை பட்டாணி வச்சுக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இந்த பட்டாணி தெரியாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பட்டாணி தெரியாத அளவுக்கு உள்ளே வச்சு நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் நினச்சி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவில் நினச்சிட்டு நம்ம சேமியாவில் புரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லா பக்கமும் சேமியா வந்து ஒட்டுற அளவுக்கு புரட்டி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு இதே மாதிரி 2 டிசைனில் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம ஒன்று ஒன்று பொரித்து எடுத்துக்கலாம். பொறுமையாக போடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். ஒரு நிமிஷம் வெந்ததும் இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எல்லாம் நல்ல பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பேர்ட் நெஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் இந்த பச்சை பட்டாணி வைக்கிறேன். அப்படியே குருவி கூடு மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ இன்னொரு டிசைன், அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணுறப்ப உள்ளே இருக்கிற அந்த பட்டாணியை பார்த்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸை சட்டுன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கும் நல்ல சர்ப்ரைஸாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.